புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து 137 சவரன் தங்க நகைகள் கொத்தாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 3 நாட்களில் திருமணம் நடக்க இருந்த வீட்டில் திட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் போலீசில் சிக்குமா? திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 137 சவரன் தங்க நகைகளை மொத்தமாக கொள்ளையடித்த கும்பல் ஓட ஓட விரட்டியும் பொதுமக்கள் கையில் சிக்காமல் நகையுடன் எஸ்கேப் ஆகியுள்ளனர். தொழுகைக்கு சென்ற நேரத்தில் திட்டமிட்டு ஏரியாவிற்குள் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அப்துல் ஹமீத் தெருவைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் திங்களன்று மாலை வீட்டை பூட்டிவிட்டு ஊரில் நடந்த சிறப்பு 27ஆம் நாள் தொழுகைக்கு சென்றுள்ளனர். மாடியில் தொழுகை நடந்து கொண்டிருந்த போது ஏரியாவிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் ஒரே நேரத்தில் ஹாஜா நஜ்முதீன் மற்றும் கிரீன் முகமது என்பவர்களது வீட்டை டார்கெட் வைத்து கதவை உடைத்துள்ளனர். கிரீன் முகமது வீட்டில் 2 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். அதன் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்க்க ஏரியாவில் கொள்ளையர்கள் புகுந்தது தெரியவர உடனே நஜமுதீன் வீட்டு பெண்கள் குழந்தையை தூக்கிக் கொண்டு தங்களது வீட்டிற்கு ஓடியுள்ளனர். அப்போது பேரதிர்ச்சியாக அவர்களது வீட்டிற்குள்ளும் புகுந்த கொள்ளையர்கள் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 137 சவரன் தங்க நகைகளை கொத்தாக கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி ஓடியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். திருடன் திருடன் என கத்திக்கொண்டே பின்னால் துரத்தி சென்ற போதும் கொள்ளையர்களை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. திருமணம் நடக்க இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி வரையில் அவன் தள்ளி கத்திலாம் கொஞ்சம் ஆயுதம்லாம் வச்சுருந்துருக்கானுங்க. வச்சுருந்தா உள்ளே மிரட்டிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதை உள்ளே அவங்க வெளியில் நின்றுக்கிட்டாங்க. அவள் தள்ளி விட்டுட்டு தான் போயிருக்காங்க, மிரட்டிட்டு தான் போயிருக்கான். அந்த மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அவங்க தொடர்ந்து ஓடி இருக்குங்க, பொம்பளை பிள்ளையும் ஓடி இருக்குங்க, பிடிக்கலாமா அப்படின்னு கத்திட்டு ஓடி இருக்குங்க. ஆனால் அவர் இங்கே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அங்கிட்டு போயிட்டு பைக்கில் இருந்து போயிருக்கா எல்லாம் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்திருக்காங்க. போலீஸ்லாம் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பொம்பளை பிள்ளை கல்யாணம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாகவும் இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. முழுக்க நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம், போலீஸை நம்பிக்கிட்டு இருக்கோம், அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்க, நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க ரெக்கவர் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இந்த சம்பவம் தொடர்பாக அறந்தாங்கி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளையர்களை பிடித்து 137 சவரன் நகைகள் மீட்கப்பட்டால் மட்டுமே மகளின் திருமணம் தடையில்லாமல் நடக்கும் என்று வருத்தம் தெரிவித்துள்ளனர்.